மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25-30 வரை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். பொருளே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாரும். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். மெதுவாயும் சும்மா இலகுவாயும் இருக்கிறது. இந்த 25வது வசனம் மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பிதாவை நோக்கி சொல்கிற காரியத்தை, ஜெபிக்கிற காரியத்தை நாம் பார்ப்போம். பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இங்கே பாலகர் என்று சொல்லும்போது அவருடைய சீஷர்களை குறிப்பிடுகிறார். அவருடைய சீஷர்கள் படிக்காதவர்கள், அதிகம் படிக்காதவர்கள் இல்லையா? அவர்கள் அதிகமாக படிக்காதவர்கள். பரிசேயர் சதுசேயர் இருந்தார்கள், அவர்கள் மெத்த படித்தவர்கள். அவருடைய சீஷர்கள் அதிகம் படிக்காதவர்கள். அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வரும்பொழுது அவர் என்ன செய்கிறார், அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனித்து அதிலிருந்து கற்றுக்கொண்டவர்கள். ஆகவே அவர்களை பாலகர் என்று அவர் சொல்லுகிறார். பாலகர் என்று இந்த சீஷர்களை சொல்லுகிறார். அவர்களுக்கு கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் இதை மறைத்து, பரிசேயர் சதுசேயர், அங்கே இருக்கக்கூடிய தர்க்க சாஸ்திரிகள், இவர்களுக்கெல்லாம் வேதத்தை படிக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த ரகசியம் தெரியாது. இந்த வேதத்தை நீங்கள் படித்தால் கூட உங்களுக்கு இந்த ரகசியம் தெரியுமா? நம்மை காட்டிலும் அதிகமான பேர் இந்த வேதத்தை படித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனாலும் கூட வேதத்தினுடைய ரகசியம் ஆண்டவர் யாருக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருக்காரோ அவங்களுக்கு தான் புரியும். யாருக்கு அவர் தம்மை வெளிப்படுத்துகிறாரோ அவர்கள் தான் அவரை புரிந்து கொள்ள முடியும். மற்றவரெல்லாம் ஒரு கதை புக்கை போல் இதை படித்துட்டு போகலாமே தவிர இதனுடைய ஞான அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே பாலகருக்கு நீர் வெளிப்படுத்தினீர், ஞானிகளையும் அங்கே மெத்த படித்தவர்களையும் என்ன செய்தார்? அவர்களுக்கு மறைத்துட்டார். இந்த ரகசியம் புரியாதபடி செய்துட்டார். எத்தனோ பேர் வேதத்தை படித்திருக்கிறாங்க. நம்ம படிக்கும்போது நமக்கு புரிகிற போல் அவங்க புரியுதா? இல்லை. ஒரு காலமும் அவர்கள் இதை புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் யாரே மறைத்து வைத்தது, யாரே கண்ணை கட்டி வச்சிருக்கிறா? ஆண்டவர் தான் அவர்கள் கண்ணை, அதை வேதத்தின் ரகசியத்தை அறிந்து கொள்ளாதபடி இவருடைய கண்களை கட்டி வைத்திருக்கிறார். நமக்கோ, பாலகராகிய நமக்கோ அதை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுள்ளத்துக்கு பிரியமாக இருக்கிறது. இது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமாக இருக்கு. ஒன்றும் அறியாதவர்கள், பேதைகள், படிக்காதவர்கள், அவர்கள் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ளும்படியாக அவர் செய்கிறார். பாருங்க, அவர் தம்மை வெளிப்படுத்தினால் ஒழிய ஒருவரும் புரிந்து கொள்ள முடியாது. மற்ற டினாமினேஷனில் நீ ஒரு போதகனாக மாற வேண்டும் என்று சொன்னால் நீ கண்டிப்பாக என்ன செய்யணும்? செமினாரில் சேர்ந்து நீ படிக்கணும். வேத பாடசாலைகள் இருக்கிறது, வேத கல்லூரிகள் இருக்கிறது. பேப்டிஸ்ட், மற்ற டினாமினேஷன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை படிக்காமல், குருவாக மாறாமல் நீங்கள் வேதத்தை எடுத்து நீங்கள் ஒரு நாளும் இந்த ஸ்டேஜில் புல்பீட்டில் அவருடைய வசனத்தை சொல்ல முடியாது. நீங்கள் அந்த கோர்ஸை முடிக்கணும். அந்த பாடத்திட்டத்தை முடித்தால்தான் என்ன செய்வாங்க? உங்களை வேதத்தை எடுத்து சொல்லும்படியாக உங்களுக்கு அந்த கிருபையை கொடுப்பார்கள். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையின்படி பார்க்கும்பொழுது யார் அவர் மேல் பிரியமாக இருக்கிறாரோ, அவன் பேதையாக இருந்தாலும் சரிதான், அவன் படிக்காதவனாக இருந்தாலும் சரிதான், அவனுக்கு இந்த ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். இந்த ரகசியத்தினுடைய தன்மைகளை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உமது திருவுள்ளத்துக்கு பிரியமாய் இருக்கிறது என்று சொல்லிட்டு சொல்கிறாரு. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்க. சகலமும் என்றால் என்ன? பாவத்தை மன்னிக்கிறது.
பாவத்தை மன்னிக்கிறதுக்கு மனுஷகுமாரனுக்கு பூமியிலே அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அவரை பிதாவை வெளிப்படுத்துவதற்கு மனுஷகுமாரனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரத்தை பிதா எடுத்துக்கொள்ளாமல் நம்ம யார் நியாயம் தீர்க்க போறா? பிதாவாகிய தேவனில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஒரு வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரத்தை பிதா எடுத்துக்கொள்ளாமல் அதை எனக்கு தந்துடலான்னு என்று சொல்றார். அப்போது நம்ம நியாய தீர்க்க போகிற அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது? இப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல பிதாவாகிய தேவன் ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் கிருபாசன தண்டையில் நாம் நிற்க போகிறதுக்கு, கிறிஸ்துவனுடைய நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நாம் வெகுமதிகளை பெற்றுக்கொள்ளும்படியாக நிற்கப் போகிறோம் என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். நியாய தீர்ப்பு செய்யக்கூடிய அதிகாரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, நம்மை நியாயந்திருக்கும்படியாக, நமக்கு வெகுமதிகளை கொடுக்கும்படியாக அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். இயேசு கிறிஸ்துவை யார் அறிய முடியாது? நாம் எல்லாம் அறிய முடியாது. பிதா தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முழுமையாக அறிந்தவர். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ, அவரை என்று சொல்லும்போது பிதாவாகிய தேவனை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை என்று சொல்லும் பொழுது பிதாவாகிய தேவனை யாருக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருக்காரோ அவருக்கு தான், அவங்க தான் அவரை குறித்து புரிந்து கொள்ள முடியும். அவர் விலக்கி சொல்லலைன்னாக்கா ஒருவரும் அவரை குறித்து புரிந்து கொள்ள முடியாது. அவரை வெளிப்படுத்த சித்தமாக இருக்காரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். இப்போ பிதாவை நாம் அறிய வேண்டும் என்று சொன்னால் யார் நமக்கு உதவி செய்யணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே தான் அவர் சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் வர முடியாது. அவரிடத்துல போக முடியாது, பிதாவாகிய தேவனை அறிந்து கொள்ளவும் முடியாது. அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய தன்மைகள் என்ன என்று சொல்லி பிதாவாகிய தேவனை ஒருவரும் அறிந்து கொள்ள முடியாது. ஏன்? குமாரன் தான் அவரை அறிவார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து யாருக்கெல்லாம் பிதாவாகிய தேவனை அறிந்து கொள்ளும்படியாக கிருபை செய்கிறாரோ அவர்கள்தான் அவரை குறித்து அறிந்து கொள்ள முடியும். ஆகவே இங்கே பார்க்கிறோம், வேறொருவனும் பிதாவை அறியான். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார் 28ஆம் வசனம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, பாரம் சுமக்கிற ஒரு ஜீவியம் நமக்கு இல்லையா? நம்ம என்ன வாசிக்கிறோம்? ஏசாயாவில் வாசிக்கிறோம் இல்லையா? பிறந்தது முதலாகவே நமக்கு என்னது? பிறந்தது முதலாகவே நம்ம நோயோடு வருத்தத்தோடு நாம் இந்த வாழ்க்கையை கழிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஒரு கவலை போனால் இன்னொரு கவலை, இன்னும் ஒரு வருத்தம் போனால் இன்னொரு வருத்தம். ஒரு மனுஷனும் தான் வருத்தத்தை நீங்கி சுகமாக இருக்கிறான் என்று சொல்லவே முடியாது. ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை. ஆகவே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, இப்போது எனக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. யார் சொல்கிறார்? ஆண்டவராக இயேசுக்கு சொல்கிறாரு, உங்களுடைய வருத்தங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாக அதிகாரம் கூட எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், வேறு யார் இடத்திலும் போகாதீங்க. அவர் என்ன சொல்கிறாரு? என்னிடத்தில் வாருங்கள். உங்களுக்கு வருத்தம் இருக்கிறதா, கவலை இருக்கிறதா, கண்ணீர் இருக்கிறதா, யாரிடம் போகாதீங்க. ஜபத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல போங்க. முழங்கால் படிட்டு அவரிடத்துல எல்லாவற்றையும் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். ஏன்? அந்த வருத்தத்தை ஏற்றுக்கொள்ளும்படியான தகுதி யாருக்கு இருக்குது? ஆண்டவராகிய இயேசு. உள்ள பாவங்களை மன்னிக்கிற தகுதி யாருக்கு இருக்கு? அவருக்கு தான் இருக்கு. ஆகவே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். அவர் என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவர் என்ன கொடுக்குறாரு நமக்கு? உன்னுடைய வருத்தத்தை எடுத்துக்கொண்டு நமக்கு என்ன கொடுக்குறாரு? இளைப்பாறுதல். இது இளைப்பாறுதல் என்றால் ஆங்கிலத்தை ரெஸ்ட் என்று போடப்பட்டு. ரெஸ்ட் என்றால் தூக்கம் அல்ல, அமைதியாக இருப்பதல்ல, பரம சந்தோஷம், பரம நித்தியமான சந்தோஷம், நித்தியமான இளைப்பாறுதல் என்ற அர்த்தம். அவர் மாத்திரமே நம்மளை ஆத்மாவை ஆற்றி தேற்றி நிம்மதியை கொடுக்க முடியும். ஒரு மனுஷனும் கொடுக்க முடியாது.
இன்றைக்கி ஆறுதலாக நம்ம இடத்துல பேசலாம், வசனங்களை சொல்லலாம். சபையில் இருக்கும்போது ரொம்ப ஆறுதலாக இருக்குது, வீட்டுக்கு போனோடனே அந்த ஆறுதல் எல்லாமே பறந்து போகும். அந்த ஆறுதல், சந்தோஷம் எதுவுமே நம்ம இடத்துல காணப்பட முடியாமல் இருக்கிறதை நாம் பார்க்குறோம். ஆகவே தான் நான் சொல்கிறார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அந்த இளைப்பாறுதல் நித்தியமான இளைப்பாறுதல். அந்த இளைப்பாறுதல் ஒருவரும் எடுத்து போட முடியாத சந்தோஷம். அந்த இளைப்பாறுதலை ஒருவரும் பறித்து கொண்டு போக முடியாது. உங்களுடைய பாரங்களை கொடுங்கள், உங்களுடைய வருத்தங்களை கொடுங்கள், என்னிடத்தில் கொடுங்கள். அவர் என்ன செய்கிறார்? நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறார். இளைப்பாறுதலை இந்த இளைப்பாறுதலை நீ என்ன செய்ய முடியாது? வாங்க முடியாது. எவ்வளவு பணம் செலவழித்தாலும் கூட நீ இதை வாங்க முடியாது. அவரிடமிருந்து நீ என்ன பண்ணணும்? ஈவாக பெற்றுக்கொள்ளணும். யூ மஸ்ட் ரிசீவ் இட் ஆஸ் எ கிஃப்ட். ஆண்டவர் தான் அந்த இளைப்பாறுதல் கொடுப்பார். அது நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் என்ன பண்ண முடியாது? வாங்கவே முடியாது. யூ cannot பை இட். அதை வாங்க முடியாது. அவர் தான் உனக்கு மனம் இறங்கி அதை என்ன செய்யணும்? ஈவாக, பரிசாக அந்த இளைப்பாறுதலை அவர் கொடுக்கிறார். பாருங்கள், அவர் எப்படி இருக்கிறார்? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். அவர் சாந்தமாக இருக்கிறார். he was very meek and lowly என்று போடப்பட்டிருக்கு. அப்படின்னா மனசாந்தமாகவும் அவர் என்ன எப்படி இருக்கார்? மனத்தாழ்மையுமாக இருக்கிறார். சில பேர் இடத்துல போய் நம்மளுடைய பாரங்கள்லாம் சொல்லவே முடியாது. ஏன் அப்படி சொல்ல முடியாது? அவங்கள பார்த்தாவே இவங்ககிட்ட போய் இவங்ககிட்ட போய் சொன்னாக்கா இவங்க என்ன நினைப்பாங்களோ, நீ இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஏன் என்கிட்ட சொல்கிற அப்படின்னு கேட்பாங்க. அவர் மிரட்டுகிறவர் கிடையாது. ஆண்டவர் ஒரு நாளும் யாரையும் மிரட்டுகிறவர் கிடையாது. அவர் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கு. ஆகவே நீங்கள் என்ன பண்ண முடியும்? யூ கேன் ஈஸிலி அப்ரோச் ஹிம். அவரை ஜபத்தில், அவரிடத்தில் பேசுகிறதுல என்ன செய்யலாம்? நம்ம மிக சுலபமாக அவர் அணுக முடியும். ஏனென்றால் அவர் எப்படி இருக்கிறாரு? வாய் திறவாத ஆட்டை போல இருக்கிறார். அவர் என்னது? அவர் வாய் திறவாத ஆட்டை போல இருக்கிறார். அவருடைய குணாதிசயம் எப்படி இருக்கிறது? நீ வருத்தத்தையும், உன்னுடைய பாரத்தையும், உன்னுடைய கவலையும், உன்னுடைய கண்ணீரையும் சொல்லும்போது அவர் எப்படி இருக்கிறார்? சாந்தமாக கேட்குறார். எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு பாருங்க. இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்கிற? அப்படி இல்லை, சாந்தமாக கேட்குறார், மனத்தாழ்மையாக கேட்குறார். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். நம்மளுடைய குறைகளை, குற்றங்களை, நம்மளுடைய வேதனைகளை சொல்லுவோம் என்று சொன்னால் யாருமே என்ன பண்ண மாட்டாங்க. போதும் போதும், இதோட நிறுத்து, இதோட போதும் நிறுத்து, எனக்கு நேரம் இல்லை, நீ கிளம்பு, இதெல்லாம் என்னிடமாக வந்து சொல்கிறாய் என்று சொல்லி நம்மை விரட்டுவார்கள். ஆனாலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நம்ம வருத்தத்தையும் நம்ம பாரத்தையும் அவரிடத்தில் சொல்லும்பொழுது அவர் எப்படி கேட்குறாரு? சாந்தமாக கேட்குறாரு, மனத்தாழ்மையாய் கேட்கிறார். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இந்த கவலையெல்லாம் வந்து அவரிடம் நம்ம கொடுத்து விட்டோம். இப்போ என்ன சொல்கிறாரு? என்னிடமாய் நீங்கள் என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளும். லேர்ன் ஈ ஃப்ரம் மீ என்று சொல்கிறார். என்னிடமாய் கற்றுக்கொள்ளுங்கள். முதல்ல அவரிடத்துல கொடுங்கள்னு சொல்கிறார். நாம் என்ன கொடுக்க போகிறோம்? அவருக்கு என்ன கொடுக்க போகிறோம்? வருத்தம், பாரம், கண்ணீர், இதை தான் அவருக்கு கொடுக்க போகிறோம். அவர் நமக்கு என்ன கொடுக்க போகிறாரு? அவர் என்ன கொடுக்க போகிறாரு? இளைப்பாறுதல், நிம்மதி, சந்தோஷம், இதை வந்து அவர் கொடுக்குறார். நாம் அவருக்கு என்ன கொடுக்க போகிறோம்? நம்முடைய கண்ணீர், வேதனை, வருத்தம், கவலைகள், இதை வந்து நம்ம ஆண்டவர்கிட்ட கொடுக்குறோம். அவர் நமக்கு நிச்சயமான இளைப்பாறுதலை கொடுக்கிறார். அவர் கொடுக்கிறார். நம்மிடமாய் அவர் சொல்லுகிறார். என்ன சொல்கிறதுமா? என்னிடமாய் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். லேர்ன் ஈ ஃப்ரம் மீ. என்னிடமாய் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கக்கூடிய வழியும் அவர் சொல்லுகிறார். இளைப்பாறுதல் தருகிற அவர் தான். அந்த இளைப்பாறுதல் பெற்றுக்கொள்கிற வழியும் அவர் தான் சொல்கிறார். பாருங்கள், நுகம் என்று போடப்பட்டிருக்கிறது. நுகம் என்று சொன்னால் இது வந்து வெளிநாட்டுக்காரங்களுக்கு புரியாது, ஆனாலும் கூட நமக்கு நன்றாக புரியும். விவசாயத்தில் பார்க்கணும் இல்லையா? காளை மாடுகளை என்ன செய்கிறாங்க? அது மேலாக நுகத்தை வைக்கிறார்கள். பொதுவாக இரட்டை காளை மாடுகள் தான் என்ன பண்ணுவாங்க? அங்கே ஏர் உழும்படியாக, நிலத்தில் உழும்படியாக இரட்டை காளை மாட்டை ஒரே நுகத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க? பூட்டுவாங்க. இது எந்த விதமான காரியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறா பாருங்கள். என்னிடமாய் கற்றுக்கொள்ளனா, ஒரு காளை மாடு பழக்கு வைக்கப்பட்ட மாடு.
ஒரு மாடு எப்படின்னா பழக்கவிக்கப்பட்ட மாடு, அந்த மாட்டுக்கு என்ன தெரியும்னா எங்கே பொறுமையாக போகணும், எங்கே சேறு சகதி இருக்கும், எங்கே எப்படி நடந்து கொள்ளணும் என்று சொல்லி அந்த மாட்டுக்கு தெரியும். அந்த நுகத்தில் புதுசாக பூட்டப்படுகிற மாடு, விவசாயத்துக்கே பயன்படுத்தப்படாத முதலாக பயன்படுத்தப்படுகிற மாடு, ரெண்டுமே புதுசாகவே எதுவுமே செய்ய மாட்டாங்க. 2 புது காளை மாடுகளை ஒரே ஏரில் போட மாட்டாங்க. அவன் ஏறி காலை வச்ச உடனே அப்படியே உழ வேண்டியதாக இல்லையா. ஒரு மாடு ஆனது பழக்கி வைக்க மாட்டாக இருக்கும். இன்னொரு மாடு தான் என்ன பண்ணுவாங்க, புதுசாக வாங்கினான்னா அதை மாட்டும்பொழுது இது வேகமாக ஓடினாலும் இது என்ன பண்ணும், இழுத்து பிடிக்கும். துள்ளனாலும் அது என்ன பண்ணும், கரையில் அந்த என்ன சொல்கிறாங்க வரப்பில் படாதபடிக்கு அது என்ன பண்ணும், இழுக்கும். இது ஒன்று பழக்கி வைக்க மாட்டு, ஒன்று புதிதான மாடு. இப்போது ஆண்டவர் இங்கே என்ன மீன் பண்ணி சொல்கிறாருன்னா, என்னிடமாய் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள்னாக்கா, என்னிடத்தில் நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கேன், என்னிடமாய் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னாக்கா, அப்போ தான் உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் வரும். உன்னுடைய இஷ்டத்துக்கு நீ வேலை செஞ்சனா, உன்னுடைய இஷ்டத்துக்கு உன்னுடைய வாழ்க்கையை நடத்தினா உன்னுடைய வாழ்க்கை கெட்டு போகும். ஆகவே ஆண்டவர் தம்மை என்ன செய்கிறாரு, அந்த நுகத்தில் பிணைக்கப்பட்ட ஒரு மாடாக அவர் கருதி இங்கே சொல்கிறாரு, என்னிடமாய் நீ இன்னொரு நுகத்தில் பூட்டப்படுவாய், நான் எப்படி நடந்து கொள்கிறேனோ அப்படி நீ நடந்து கொள். நான் என்னுடைய வழி எப்படி இருக்கிறதோ அதே வழி என்னை பின்பற்றி வா, ஃபாலோ மீ என்று சொன்னார். அவர் எப்படி அந்த நிலத்தில் அவர் எப்படி அங்கே பிஹேவ் பண்ணுறாரோ, அவர் எப்படி நடந்து கொள்கிறாரோ அப்படியாக நீனும் கூட நடந்து கொள்ளும்பொழுது மிகுந்த பிரயோஜனம் உள்ளவனாக நீ வாழ்வாய். அதை தான் சொல்கிறார், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். தறிகட்டு நாம் ஓட மாட்டோம். அப்பொழுது நம்முடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இளைப்பாறுதல் கிடைக்கக்கூடிய வழியும் சொல்கிறார். என் நுகம் மெதுவாயும் என் சுமை, உன்னுடைய பாரத்தை கூட நான் என்ன பண்ணுவேன், தாங்கி கொள்ளுவேன். ஓம் பாரத்தை கூட நான் என்ன செய்வேன், தாங்கி கொள்வேன். நான் பழக்கப்பட்டவன், எனக்கு தெரியும், நான் பிதாவினிடத்திலிருந்து அதிகாரத்தை நான் பெற்றிருக்கிறேன். ஆகவே நுகத்திலே பூட்டப்படும் பொழுது என்னுடைய சுமை, என்னுடைய நுகம், உன்னுடைய பாரங்கள், வருத்தங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார். பாருங்கள், எவ்வளோ திட்டம் தெளிவுமாக ஆண்டவர் நம்ம இடத்துல பேசுகிறார் பாருங்கள். ஆகவே அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் மாத்திரமல்ல, நம்முடைய கவலைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிற அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, பிதாவாகிய தேவன் எப்படி இருக்கிறாரோ அவரை வெளிப்படுத்துகிறவர் யார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர்த்துட்டு பிதாவாகிய தேவனை அறிந்து கொள்ள முடியுமா? அவர் ஒருவரே பிதாவாகிய தேவனை என்ன செய்தார், வெளிப்படுத்தினார். ஆகவே தான் நம்ம ஜெபத்தில் முடிக்கும் போது எப்படி முடிக்கிறோம், எப்படி முடிக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதா ஒருவருக்கே எடுக்கிறேன். நமக்கு ஜபிக்கணுன்றதை கூட அவன் கட்டில் இருந்தவர் அவர் தான். அவரை எல்லாமல் நீ பிதாவை என்ன பண்ண முடியாது, அப்ரோச் பண்ணவே முடியாது, அவர் கிட்டி சேரவே முடியாது. வாசிக்கப்படுகின்ற பகுதி மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25 30 வரை. அப்போ அவர் சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். நாம் என்ன அவருக்கு கொடுக்க போகிறோம், வருத்தம், கவலை, கண்ணீர், பாடு, மனசஞ்சலம் எல்லாவற்றையும் தூக்கி யார்கிட்ட கொடுக்குறோம், ஆண்டவர்கிட்ட கொடுக்குறோம். ஆண்டவர் அதை வாங்கி கொண்டு உன்னுடைய கவலைகள், கண்ணீர் எல்லாத்தையும் வாங்கி கொண்டு நமக்கு என்ன கொடுக்குறாரு, இளைப்பாறுதல் கொடுக்குறார். இளைப்பாறுதல் கொடுப்பது மாத்திரமல்ல, அவர் என்ன செய்கிறார், அவர்கிட்ட அதை வாங்க முடியுமா, பாஸ் பணம் கொடுத்து வாங்க முடியுமா, முடியாது, அவர் கொடுக்கணும். அப்போ அந்த இளைப்பாறுதல் பெறக்கூடிய வழியும் அவர் சொல்லுகிறார். எப்படி சொல்கிறாரு, என்னிடமாய் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், லேர்ன் ஃப்ரம் மீ, என்னிடமாய் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். எப்படி கற்றுக்கொள்ள முடியும், என் நுகம் மெதுவாயும்
லகுவாயும் இருக்கிறது. ஒரு நுகத்தடியில் பூட்டப்படுகின்ற 2 மாடுகளை குறித்து பார்த்தோம். ஒன்று பழக்குவிக்கப்பட்ட மாடு, இன்னொன்று புதிதாக நம்மை போல இருக்கக்கூடிய காளை மாடாக இங்கே உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இவர் எல்லாவற்றையும் உனக்கு பொறுத்து கொண்டு உன்னை பழக்குவித்து நீ எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி உன்னுடைய சுமையை கூட அவர் தாங்கி கொண்டு நீ கற்றுக்கொள்ளும்படியாக அவர் செய்கிறார். ஆகவே அந்த இளைப்பாறுதல் தருகிறார். அந்த இளைப்பாறுதல் அடையக்கூடிய வழியை அவர் காட்டுகிறார். அவரிடமாய் எப்படி அந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி அதை கற்றுக்கொள்ளும்படியாக செய்கிறார். அந்த நுகம் எப்படி இருக்கிறது? கடினமான நுகம் அல்ல. எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் என்னது, ஆலோட்டிகள் நிமித்தம் மிகவும் வருத்தம் அடைந்து என்று சொல்லி பார்க்கணும். பிகாஸ் ஆஃப் தட் டாஸ்க் மாஸ்டர்ஸ் they are weird என்று நம்ம வாசிக்கிறோம். அதாவது அவர்கள் ஆலோட்டிகள் நிமித்தம் மிகுந்த வருத்தத்துக்குள்ளாக இஸ்ரவேல் சென்றார்கள். ஆனால் இவருடைய நுகம் எப்படி இருக்கிறது? லகுவாயும் மெதுவாயும் இருக்கிறது. ஆகவே நம்முடைய ஜபத்தில் அவரிடத்தில் நம்முடைய கவலைகள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் கொடுக்கும்பொழுது அந்த இளைப்பாறுதலை எப்படி பெற்றுக்கொள்வது என்ற வழியும் காட்டுகிறார். என்னிடமாய் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அந்த நுகத்தில் ஒரே நுகத்தில் அவரோடு கூட நாம் பூட்டப்படும் பொழுது எல்லா பலுவையும் அவர் எடுத்துக்கொண்டு நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உலக ஜீவியத்திலே நமக்கு பழக்குவிக்கிறவராக இருக்கிறார். இந்த ஜீவியத்தில் நாம் உயிரோடு இருக்கும் காலம் மட்டும் நாம் எப்படி நடக்க வேண்டும், இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நமக்கு இன்னொரு இணையாக இருந்து, ஒரே நுகத்தில் பூட்டப்பட்ட இன்னொரு இணையாக இருந்து நாம் நடக்க வேண்டிய வழியை அவர் என்ன செய்கிறாரு? அவர் நமக்கு காட்டுகிறார். அவர் எப்படிப்பட்டவர்? சாந்தமும் நம்ம கவலைகள் கண்ணீர்கள் அவரிடத்துல போய் சொல்லும்பொழுது அவர் என்ன கோவப்படுறாரா? என்கிட்ட சொல்லாத, போதும், கதையை நிறுத்துன்னு சொல்கிறாரா? எப்படி கேட்குறாரு? சாந்தமாய் கேட்கிறார். மனத்தாழ்மையாக இருந்து நம்மை புரிந்து கொண்டு நித்திய இளைப்பாறுதலை அவர் தருகிறார். ஆகவே இப்பேற்பட்ட தேவனிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம்.